Excuse me, sir. Yeah. Good afternoon, sir. Yeah. Please sit down. Thank you, sir. Yeah. You are Miss Aishwarya, right? Yeah. You have come prepared for the interview, right? You are well prepared about it. Be cool. Be very comfortable. Don't get panicky about it because it is actually the original interview-like thing. Okay? So you will have to be very, very cool on this. The same habit will come to you when you go for the actual interviews, right? Yeah. You are from Vilppuram, right? What is this Vilppuram is famous for? Viluppuram is famous for sugarcane. It Okay. is called as sugarcane district. Senji Fort is there. Oh yeah. Kalvaran Hills is also present there. Yeah. Now, if you are comfortable in Tamil also, Tamil பேசு. Okay, don't worry about it. Bilingual is everything. தமிழ்ல பேசணும், தமிழையும் நல்லா சொல்லணும். செஞ்சிக்கோட்டை யார் எடுத்தது? அனந்தகோம் அப்படின்ற ஒரு பல்லவ மன்னன் வந்து 1911-908 கட்டியிருக்காரு. பல்லவ. ஓகே. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அது வந்து சிவாஜி வந்து 1677ல அந்த ஏரியா வந்து ஆக்குபை பண்றாரு. அதுக்கப்புறம் அவங்க கிட்ட இருந்து அது வந்து என்டையர் பிரெஞ்சு பிரிட்டிஷ் அவங்க கிட்ட போயிட்டு டில் 1947 வரையும் அவங்க கிட்ட இருந்தது. அப்புறம் நம்ம இண்டிபெண்டன்ட் வந்ததுக்கு அப்புறம் அது வந்து நம்ம இந்தியா தமிழ்நாடு கிட்ட வந்துச்சு. தென் விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட்ல அது வந்து செஞ்சு போச்சு. இண்டிபெண்டன்ஸ் எப்போ வந்தது? 1947 ஆகஸ்ட் 15. ஓகே, வாட் இஸ் தி டிஃபரன்ஸ் பிட்வீன் ரிபப்ளிக் அண்ட் இண்டிபெண்டன்ஸ்? குடியரசுக்கும் சுதந்திரத்துக்கும் என்ன வித்தியாசம்? Don't worry. If you do not know, say sorry. Go on. If you do not know. Sorry. Okay? Yeah. Okay? Be very patient. Yeah, you have studied AKT, Electrical School, BE, right? What is this EEE? Electrical and Electronics Engineering. What is the difference between electronics and electricity? Study and application of electricity is called electricity, and Right. electronics is using semiconductor devices like diode, rectifier, like this. We are applying this. It is electronics. Do you still use diodes? No. No. Yeah. So, very as a layman, because I will explain you all these things in your review. Okay? Don't worry about it. Okay. And where you did your this thing? BE? Saint Joseph Institute of Technology. Where it is? Chennai, near OMR, Solingen. Yeah. Who is the Vice Chancellor of Anna University? No, don't worry. Okay. Then, நீராறும் கடல் கொடுத்த பாடுங்க. தமிழ் தாய்மாட்டு. நீராறும் கடலுடுத்த நிலமடைந்த கெழிலொழுகும் சீராறும் வதனமென திகழ்பரந்த கண்டமிகு செக்கனமும் அதிசிறந்த திராவிடனும் திருநாடும் தக்கனிலும். ஓகே. உங்களுக்கு எந்த மாதிரி போஸ்ட் நீங்க அப்ளை பண்ண பார்க்குறீங்க? முனிசிபல் கமிஷனர். முனிசிபல் கமிஷனர். Do you know what is the municipal commissioner's duty? தெரியுமா? என்ன ரோல், அவருடைய ரோல் என்ன? டவுன் பிளானிங் வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் பண்றது. தென் பப்ளிக் ஒர்க் டிபார்ட்மெண்ட்ஸ். இப்போ நம்ம வெள்ளூர் பற்றி உங்களுக்கு தெரியும் இல்லையா? வெள்ளூர் கொஞ்சம் தெரியும். ஓகே, திருவண்ணாமலை பற்றி தான் தெரியுமா? திருவண்ணாமலை, விழுப்புரம். திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் யாரு? கந்தசாமி, மிஸ்டர் கந்தசாமி. கந்தசாமி. ப்ளீஸ். ஓகே, யா. ஓகே, தென் இப்போ நம்ம வந்து இப்போ ஒரு முனிசிபல் கமிஷன் சொன்னீங்க. இப்போ வெள்ளூர் ஆகட்டும், திருவண்ணாமலை ஆகட்டும், திருவண்ணாமலை கார்பரேஷன் இருக்கா? முனிசிபல் கார்பரேஷன் விழுப்புரத்தில் இருக்கா? ரைட். யார் அங்கெல்லாம் மேயர்? ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்க. அது அட்மினிஸ்ட்ரேட் பண்றது, முனிசிபல் கார்ப்பரேஷன் அட்மினிஸ்ட்ரேட் I'm asking பண்றது. about mayor. So you should be very, very clear. Don't worry. You're all right. Everything is fine. Don't get to this. Mayor எப்போ இருப்பாங்கன்னா you will go outside and find out. Mayor இருக்காங்களா இல்லையா இதெல்லாம் வந்து you will. Okay? Yeah. இப்போ வேலூர் பற்றி அவ்வளோ தெரியாது உங்களுக்கு இல்லையா? ஓகே.
நீங்கள் முனிசிபல் கமிஷனர்னு சொன்னீங்க இல்லையா, உங்களுடைய ஊரில் முனிசிபல் கமிஷன் யார்? கமிஷனர் ஆஃப் முனிசிபாலிட்டி. வேறு முனிசிபல் கமிஷனர்னு சொல்லும்போது அவருடைய டியூட்டிஸை சொல்லும்போது யூ ஷுட் ஆல்சோ நோ ஹூ இஸ் என்ன இந்த மாதிரி சொன்னீங்கன்னா இன்டர்வியூ யூ ஷுட் பி வெரி கேர்ஃபுல் அபவுட் இட். ஓகே, யா, டோன்ட் வரி அபவுட் இட். வி ஆர் ஹியர் டு ஹெல்ப் யூ, ரைட்? யா. தென் உங்களுக்கு வாட் இஸ் யுவர் உங்களுக்கு டிமானிட்டைசேஷன் ஒன்று அது தெரியுமில்ல? ஏன்னா நீங்கள் கமிஷனர் முனிசிபல் கமிஷன் ஆக போகிறீங்க. டிமானிட்டைசேஷன் பற்றி உங்களுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்திருக்கும், உங்களுக்கும் வந்திருக்கும், மற்றவங்களுக்கும் வந்திருக்கும். டிமானிட்டைசேஷன்னா என்ன ஆக்சுவலாக தமிழில்? கருப்பு பணத்தை வந்து ஒழிக்கணும் அப்படின்றது தான் வந்து இதோடைய முக்கியத்துவம். நவம்பர் 8, 2016 வந்து இதை வந்து பிரதம அமைச்சர் 16 பிரதம மந்திரி திரு நரேந்திர மோடி அவர்கள் வந்து இந்த இதை வந்து கொண்டு வந்தாரு. அதுல வந்து 500 rupees 1000 rupees வந்து செல்லாது அப்படின்னு சொல்லி அறிவிச்சாங்க. இதோட மெயின் பர்பஸ் என்ன அப்படின்னா வந்து கருப்பு பணத்தை வெளியில கொண்டு வரணும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா தீவிரவாதத்துக்காக அமௌண்ட் வந்து நிறைய போகுது இல்லீகலா, அது எல்லாத்தையும் வந்து பேன் பண்ணணும் அப்படின்றது தான் இது. இதனால வந்து மக்கள் வந்து கொஞ்சம் சிரமப்பட்டிருக்கலாம். ஆனா நம்மளோட இது என்னன்னா எந்தையெல்லாம் கருப்பு பணத்தை வெளியில கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக அதெல்லாம் கருப்பு பணத்தை வெளியே கொண்டு வந்துட்டாங்களா? உங்களுக்கு அதை பற்றி ஃபாலோ பண்ணாங்களா? யாராவது எவ்வளோ கருப்பு பணம் வெளியே வந்தது? என்டையர் ப்ராசஸ் ஃபுல்லாக சக்ஸஸ் ஆகலாலும் ஒரு 50% நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து பண்ணணும் அப்படின்றது. ஓகே மிஸ்டர் உமேஷ். ஓகே, நீங்கள் ட்ரிபிள் படிச்சிருக்கீங்க. ரெசிஸ்டர்ஸ், கெப்பாசிட்டர்ஸ், இண்டக்டர்ஸ் என்ன சொல்ல முடியுங்களா? Which resist current means is a resistor. Which conduct means it conducts the current means conductor. Resistors, inductors, Conductance. Induction. Which induces the current. Induces magnetic. Capacitor, no? Which conduct the Capacitor. Very good. Tamil Nadu Day இன்னைக்கு செலிப்ரேட் பண்றாங்க தெரியுமா? November 1, 2019. எதுக்காக செலிப்ரேட் பண்றாங்க? 1956ல வந்து ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் ஆர்கனைசேஷன் மூலமா வந்து நம்மளுடைய ஒருங்கிணைந்த கர்நாடகா, கேரளா இது வந்து தமிழ்நாடுல இருந்து பிரிஞ்சது. ஸோ அன்னைக்கு வந்து தமிழ்நாடும் தனி மாவட்டமா பிரிஞ்சதால தமிழ்நாடு டே அப்படின்னு நம்ம வந்து கொண்டாடுறோம். நவம்பர் 1956. ஓகே. ஸோ ஜிஎஸ்டி இருக்கு இல்லையா? ஜிஎஸ்டி கொண்டு வந்தப்போ வந்து அதோட அப்ஜெக்டிவ் என்ன சொன்னாங்க? ஜிஎஸ்டி என்டையரா ஸ்டேட் கண்ட்ரி ஃபுல்லா ஒரே வரி அப்படின்றத சொன்னாங்க. அது வந்து ஒரு இன்டைரக்ட் டாக்ஸ் தான் அது. அது மூலயமா என்னன்னா நம்மளோட எக்கனாமி ரேட் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. 5 types ஆஃப் டாக்ஸஸ் வந்து அதை வந்து இது பண்ணாங்க. இப்போ ரீசெண்டாக வந்ததில் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி கலெக்ஷன் வந்து 2 குவார்ட்டராக வந்து ட்ராப் ஆயிருக்கு. இப்போ ஜிஎஸ்டி வந்தப்போ வந்து டேக்ஸ் கலெக்ஷன் இன்க்ரீஸ் ஆகும்னு சொன்னாங்க, இப்போ ட்ராப் ஆயிருக்கு. ட்ராப் ஆனதுக்கு என்ன ரீசன் நினைக்கிறீங்க? தெரியுங்களா? சரி, ஓகே. ஃபெடரல் சிஸ்டம்னா என்ன சொல்ல முடியுமா? போத் சென்டர் அண்ட் ஸ்டேட் ரெண்டுமே ஒருங்கிணைச்சு ஒரு ஆட்சியை பண்றாங்க அப்படின்னா அது வந்து ஃபெடரலிசம். ஃபெடரலிசம். ஓகே. காம்படிட்டிவ் ஃபெடரலிசம்னா? காம்படிட்டிவ் ஃபெடரலிசம் தெரியுங்களா? சரி, ஓகே. இப்போ ஓ சார் நீங்கள் ஓகே. ஆக்சுவலாக வந்து உங்களுடைய பேஷன் என்ன? வாட்ஸ் யுவர் பேஷன்? மை பேஷன் இஸ் என்னன்னா க்ரீன் பெயிண்ட்ல சைன் பண்ணணும், மக்களுக்கு நிறைய நல்லது செய்யணும். அதுக்கு நான் வந்து ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸராக இருந்தால் மக்களோட இன்ட்ராக்ட் ஆகி ரொம்ப நல்லது பண்ண முடியும். ஓகே. உங்கள் ஹாபிஸ்? ஹாபிஸ் இல்லை, படிப்பேன், எழுதுவேன். ஓகே. வாட்ஸ் யுவர் வியூ ரிகார்டிங் separation of Kalakurchi district from Viluppuram district? Your view? கள்ளக்குறிச்சி, விழுப்புரத்துல இருந்து கள்ளக்குறிச்சி வந்து பிரிச்சிருக்காங்க. இது வந்து ரொம்ப நாள் மக்களுடைய கோரிக்கை. 1993ல இருந்து எப்படியும் ஒரு 20 years கிட்ட இதை வந்து வச்சிருந்தாங்க. இப்போ 2019ல தான் பிரிச்சிருக்காங்க. கள்ளக்குறிச்சியில் இருக்கக்கூடிய ஒரு மக்கள் வந்து விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட் போகணும் அப்படின்னா 70 kilometers கிராஸ் பண்ணி தான் போகணும். ஒரு கலெக்டரை பார்க்கணும், ஒரு மனு கொடுக்கணும், இல்லை ஏதாவது ப்ராப்ளம் சொல்லணும் அப்படின்னா அதுவே வந்து ஒரு பெரிய ப்ராப்ளமாக தான் இருந்துச்சு. இப்போ செப்பரேட்டாக அங்கே தனியாக கள்ளக்குறிச்சி மாவட்டம் தனியாக பிரித்து அங்கே ஒரு கலெக்டரேட் அப்படின்னும் போது அங்கே நிர்வாகம் பண்ணுறதுக்கும் சரி, மக்களுடைய குறையை கேட்டு
அவங்க அதை சாட்டிஸ்ஃபை பண்ணி அவங்க ப்ராப்ளம் சொல்யூஷன் கொண்டு வரதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஓகே. கள்ளக்குறிச்சியில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பார்லிமெண்ட்ரி கான்ஸ்டிட்யூன்சி இருக்கா? இருக்கு. ஓகே. ஹூஸ் த கரண்ட் எம்பி? மிஸ்டர் கௌதம சிகாமணி. கௌதம சிகாமணி. ஓகே. நெக்ஸ்ட், which is your favorite subject? I am asking in competitive exam. History. History. In history, which area? Ancient, medieval, modern? Modern. Modern India. Okay. Brief Chauri Chora incident. சௌரி சோரா இன்சிடென்ட் பார்த்தீங்கன்னா 1922 நடந்துச்சு, February 5 அன்னைக்கு. அப்போ என்னன்னா போலீஸ் ஸ்டேஷனில் வந்து நிறைய பேரை வந்து 22 பேரை வந்து கைது பண்ணி பெசன்ஸை வந்து ஆல்ரெடி அவங்க டார்ச்சர் பண்ணியிருப்பாங்க. அதனால பெசன்ஸ் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா 22 போலீஸ் மென்ஸை வந்து கட்டி அவங்கள பலி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி இது பண்ணுவாங்க. அந்த டைமில் காந்தி வந்து நான் வைலன்ஸை பற்றி பேசிகிட்டு இருப்பாரு. ஸோ இது வைலன்ஸாக ஆயிடுச்சு அப்படின்றதால அவரை வந்து Okay. What's your view on entering of women into Sabarimala temples? Sabarimala கோயிலுக்கு வந்து பெண்கள் செல்லலாம் அப்படின்றது உங்களோட பார்வை, அது பார்வை வந்து சரியா தவறா? உங்களுடைய பார்வை எப்படி? என்னோட பார்வையில் பார்த்தீங்கன்னா அது கரெக்ட் அப்படின்னு சொல்லுவேன் நான். ஓகே. சுப்ரீம் கோர்ட் வேர்டிக்ட் வந்து எந்த ஆர்டிகலை பேஸ் பண்ணி கொடுத்தாங்க? எந்த ஆர்டிகலை அவங்க டீகோட் பண்ணாங்க ஆக்சுவலாக? நீங்கள் இப்போ கரண்ட் அஃபேர்ஸ்லாம் ப்ரிப்பேர் பண்ணிக்கிறீங்க இல்லையா? ஸோ அதில் நம்ம ஒரு கொஸ்டின் பெகசஸ் அப்படின்னு பெகசஸ் சரி, இப்போ புயல்லாம் உருவாது இல்லையா? சரி, இந்த புயலுக்கெல்லாம் நம்ம நியூஸில் பார்ப்போம், ஏதாவது பேர் வைக்கிறாங்க. இந்த பேர் வைக்கிறது யார்? சரி, இப்போ ரீசெண்டாக என்ன புயல் உருவாச்சு? மகா. ஓகே, அதுக்கு யார் பேர் வச்சாங்க? உங்கள் ஹாபிஸ் வந்து சொல்லும்போது சொன்னீங்க புக்ஸ் படிக்கிறது, எழுதுறதுன்றது. காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கான புக்ஸ் வேணுமா இல்லை ஜென்ரல் புக்ஸ் ஏதாச்சும் படிப்பீங்க? காம்படிட்டிவ் எக்ஸாம் அது மாதிரி தான் படிப்பீங்க. ஃப்ரீ டைம் ஃபுல்லுமே படிக்கிறதா இல்லையா? சரி, ஓகே. உங்களோட எய்ம் வந்து போஸ்ட் வந்து சொன்னீங்க முனிசிபல் கமிஷனர். ஸோ ஒருவேளை முனிசிபல் கமிஷனர் கிடைக்கல அப்படிங்கும்போது உங்கள் அடுத்த ப்ரிஃபரன்ஸ் என்ன இருக்கும்? சப் ரெஜிஸ்டர். சப் ரெஜிஸ்டர். ஏன் தெரிஞ்சுக்கலாமா? அந்த போஸ்ட் கிடைக்கல அப்படிங்கும்போது நெக்ஸ்ட் போஸ்ட் அதான் இருக்குது. அவ்வளோதான் போஸ்ட் இருக்கா? மொத்தம் எவ்வளோ போஸ்ட் இருக்கா? 1330 வேகன்சிஸ். வேகன்சிஸ். ஓகே. டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் போஸ்டஸ் என்ன? DCTO, ரெவென்யூ இன்ஸ்பெக்டர், ஓகே, ஹேண்ட்லூம் இன்ஸ்பெக்டர், ஓகே, லேபர் இன்ஸ்பெக்டர், சரி, எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர். ஓகே. ஸோ இதெல்லாம் அடுத்த ப்ரிஃபரன்ஸில் எப்படி ஏன் சப் ரெஜிஸ்டர் போடுறீங்க? நெக்ஸ்ட் ஹையர் கேடர் போஸ்ட். ஹையர் கேடர் போஸ்ட். ஓகே. ஸோ உங்களோட க்ரீனிங் நமக்காக உங்களுக்கு இப்போ வேலை கிடச்சிச்சு ஓகேங்களா? கிடச்ச பிறகு ஓகே உங்களுக்கு அன்மேரிட் போடுறீங்க இல்லையா? ஸோ இப்போ உங்களுக்கு மேரேஜ் ஆகும்போது இப்போ வந்து ஒரு வேலை எனக்கு நம்ம ஃபெமினிசம் டாபிக்ஸ்லாம் ரொம்ப இதுவாக பேசிகிட்டு இருக்கோம். இவ்வளோ கஷ்டப்பட்டு நீங்கள் வேலை போயிருக்கீங்க. ஸோ இல்லை எங்களுக்கு ஜாப் போகாத பொண்ணு தான் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் ஜாப் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பீங்களா, ஃபேமிலி ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பீங்களா? நான் மேரிட் ஆகிட்டதுக்கு அப்புறமா இல்லை மேரேஜ் பண்ணுறதுக்கு பண்ணும்போது நான் அவங்ககிட்ட பேசி புரிய வைப்பேன். ஓகே. தென் புரிஞ்சுப்பாங்களா? கண்டிப்பாக புரிஞ்சுப்பாங்க. சரி சரி. முன்னாடி இருந்து ஏன்ஷியன்ட் டைமில் இருந்த உன்னோட ஸ்டேட்டஸும் இப்போ உள்ள மாடர்ன் ஸ்டேட்டஸும் மாறிட்டுன்னு நினைக்கிறீங்களா இல்லை மாறலன்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக மாறிங்க. அந்த விதத்தில் முன்னாடி இருக்கவங்க வந்து வெளியில பெண்கள் அனுப்புறதுக்கே வந்து யோசிப்பாங்க. இப்ப வந்து எல்லா இடத்துலயும் பெண்கள் வந்து முன்னேற்றம் அடைஞ்சிருக்காங்க. எல்லா இடத்துலயுமே வெளியில வராங்க, அவங்களுக்கான உரிமையை கேட்கறாங்க, அவங்களுக்கான போராட்டத்தை பண்றாங்க. இதுக்கு எல்லாத்துக்குமே கவர்மெண்ட்டும் வந்து நிறைய ரிசர்வேஷன்ஸ் வந்து நிறைய சப்போர்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கு. ஸோ எல்லாத்துக்குமே புரியுது விமனும் வெளியில வரணும், அவங்களுக்கும் ஈக்குவல் ரைட்ஸ் இருக்குமே கூட. ஓகே சரி. இந்த மாடர்ன் ஃபெமினிசமோட ஸ்டார்டிங் பாயிண்ட் எதுன்னு நினைக்கிறீங்க? இந்த ஃபெமினிசம்ன்ற வேர்டு, ஃபெமினிசம் ரெவல்யூஷன், புரட்சி உருவாகுது இல்லையா? இதுக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட் எதுன்னு நினைக்கிறீங்க? ஸ்டார்டிங் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஏன்னா உங்களுக்கு ஹிஸ்ட்ரி பிடிக்கும்னு சொல்லியிருக்கீங்க இல்லையா? ஹிஸ்டாரிக்கல் சொல்லுங்கள்.
ரிஃபார்ம்ஸ் பார்த்தீங்கன்னா பிரம்ம சமாஜ் ராஜாராம் மோகன் ராய் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. அவர் தான் இது பண்ணாரு. அவர் வந்து சதியிலேருந்து விடோ ரீமேரேஜ்லேருந்து விமன் எஜுகேஷன்லேருந்து எல்லாத்துக்குமே அவரும் வந்து போராடினார். சரி ஸோ 1828லேருந்தே இதெல்லாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சரி சரி That's okay. ஆ. Thank you.